ஹலோ வீவர்ஸ், குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திற்கு செல்வதால 12 ராசிக்காரர்கள்ல இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகவும் ஏற்றமான சூழலானது உருவாக போகிறது. பொதுவாகவே நவ கிரகங்களில் 9 கிரகங்களில் ஜோதிட ரீதியாக ஏதாவது சில கிரகங்களுடைய மாற்றங்கள் பெயர்ச்சிகள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு விஷயமானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுங்க. அதுலேயுமே நவ கிரகங்களிலேயே மிக முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவுடைய பெயர்ச்சியானது இப்போது ஏற்பட போகிறது. குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திற்கே செல்ல போகிறார். இதன் விளைவாக எதிர்பார்க்காத திருப்பங்களை ஒவ்வொரு ராசினருடைய வாழ்க்கையிலையுமே சந்திக்க போகிறார்கள். இதுல இந்த 12 ராசிக்காரர்கள்ல இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமான பொன்னான நாட்களாக இனி மாறப்போகிறது. எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த 3 ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ கிரகங்கள்ல குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்கள்ல ஒருவராகவே இருக்காரு. அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகங்களை போலவே குரு பகவானும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தனது ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொள்வார். ஜோதிட உலகத்துல பாத்தீங்கன்னா வியாழன் என்பது ஞானத்தையும் விரிவாக்கத்தையும் குறிக்கக்கூடிய வான உடலாகுங்க. மேலும் இந்த கிரகமானது மக்களின் விதியை வடிவமைப்பதில் முக்கியமான பங்கானது வகிக்கிறது. தற்போது குரு பகவான் புதனின் ராசியான மிதுனத்துல நிலை பெற்று இருக்காரு. குரு பகவான் ஆகஸ்ட் 13, 2025 அன்று தனது நட்சத்திரத்தை மாற்றப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் போது குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்திற்கு செல்ல போகிறார். புனர்பூச நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகமும் குரு பகவான் தான். எனவே தான் குரு பகவான் இந்த ஆண்டு இறுதி வரைக்குமே புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பார். குரு பகவான் சொந்த நட்சத்திரத்திற்கு செல்வதால சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட காத்தானது அடிக்க போகிறது. எனவே அந்த அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய அந்த 3 ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க. மேச ராசி, கடக ராசி மற்றும் மீன ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தான் தற்போது நல்லதானது நடக்க போகிறது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 5 நாட்கள் தாங்க இருக்கிறது. இதன் பிறகு இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய உச்சத்தை அடைய போகிறார்கள் என்றே சொல்லலாங்க. மேசராசி நேயர்களே, மேசராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் குரு பகவானுடைய நட்சத்திர பெயர்ச்சியானது மிகவும் சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்க போகிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆகஸ்ட் 13ஆம் தேதியில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்க போகிறது. விரைய சனியினால் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருந்த சங்கடங்களுமே கொஞ்சம் விலக போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இன்னும் சரியாக 5 நாட்களுக்கு பிறகு எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நடைபெற ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க மிகப்பெரிய நிதி ரீதியான ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்க அடையலாங்க. மேலும் பல்வேறு பிரச்சனைகள்ல இருந்து விரைவாக மீண்டு வரக்கூடிய ஒரு சில பாக்கியமுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாகவே ஒரு சில பிரச்சனைகளானது உங்களை துரத்தி கொண்டே இருக்கு. நீங்க என்னதான் அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஏதாவது ஒரு வகையில அந்த பிரச்சனையானது உங்களை சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இப்போது நீங்கக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் வியாபாரிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. கடந்த கால முதலீடுகள் சிறந்த பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகிறது. எப்போதாவது நீங்க எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அதன் மூலமாக இப்போது நல்ல லாபமும் முன்னேற்றகரமான சூழலும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்க போகிறது. நீங்க கொஞ்சம் கூட நினைத்தே பார்த்து இருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ரீதியான ஆதாயத்தை பார்க்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சூழலானது இருக்க போகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கடினமாக உழைச்சிக்கிட்டே இருங்க. உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சில சிறப்பான நேரம் வரும்போது அப்போது நீங்கள் செய்த முயற்சிக்கு ஏற்ப பிரதிபலன நிதி ரீதியான ஆதாயத்தை நீங்கள் சிறப்பான அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் தான் இப்போது மேசராசி நேயர்களுக்குமே இப்போது கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கடந்த காலத்தில்
அதில் யாரெல்லாம் முயற்சி பண்ணி அதன் மூலமாக பெருசாக லாபம் பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்க எல்லா மேசராசி நேயர்களுக்குமே இனி வரப்போகின்ற நாட்களில் நல்லதானது நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் வெற்றியாலையும் பொருளாதார நிலையாலையும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்கின்றது. கடந்த காலத்தில் நிலுவையில் உள்ள பணிகளை சரியாக முடிக்க முடியுங்க. ஆரோக்கியமானது எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு சிறப்பானதாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு விரைய சனியானது நடந்துட்டு இருந்தாலுமே குரு பகவானுடைய இந்த ஒரு நட்சத்திர பெயர்ச்சியின் மூலமாக இன்னும் 5 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலையுமே நல்லது நடக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடகராசி நேயர்களுக்கு குருவுடைய இந்த ஒரு நட்சத்திர பெயர்ச்சியானது மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறது. கடகராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகளானது இருந்து கொண்டு இருந்தது இல்லையா, அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது கடகராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட மற்றும் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் பல்வேறு வகையான நன்மைகளை பெறக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் பார்த்தீங்கன்னா சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளை சாதகமாக்கி அமைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே ஒரு சிலவற்றில் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளாக இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான தொந்தரவுகளும் இப்போது சரியாகக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே கடினமாக உழைக்கிற அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயமும் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மதிப்பு மரியாதையுமே கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏக்கத்தோடு சொன்ன கடகராசி நேயர்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப்போகிறது. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமும் அதுக்கேற்ப நிதி ரீதியான ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நிதி நிலையில நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம். அலுவலக சூழலானது உங்களுக்கு சாதகமானதாக மாறப்போகிறது. இதனால எதிர்காலத்திற்கான சில பயனுள்ள திட்டங்களை நீங்க உருவாக்கலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வசீகரமானது அதிகரிக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களை தேடி காதல் அழைப்புகளானது வரலாங்க. அதே போல ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தவர்களுக்கு இப்போது டபுள் சைடா லவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்ட திருமண வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் பல சாதகமான மாற்றங்களானது வரப்போகிறது. ஆரோக்கியத்தை வைத்து பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் சிறப்பானதாக மாறக்கூடிய வகையிலையும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் மீனராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய இந்த ஒரு நட்சத்திர பெயர்ச்சியானது மிகவும் அபரிவிதமான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையை அற்புதமாக மாற்றி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே ஒரு சில பிரச்சனைகளாக இருந்து கொண்டே இருக்கிறது. என்னதான் வாழ்க்கை அப்படின்னே புரியல, ரொம்பவே மனதளவுல சங்கடமாக இருக்கு அப்படின்னு ரொம்பவே புலம்பிட்டு இருந்த மீனராசி நேயர்களுக்கு இப்போது பெருமூச்சு விட்டு ஓரளவுக்கு நிம்மதியான சூழலானது உருவாகக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகிறது. காரணம் மீனராசி நேயர்களுக்குமே 7.5 சனியுடைய முக்கியமான தற்போது ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இதன் விளைவாக இவங்க அனுபவிக்காத பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் மாறப்போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்களுடைய சரியான முயற்சிகள் இருந்தால் நிச்சயமாக வெற்றியை எளிமையாக பார்த்தீங்கன்னா அடைய முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலதிகாரிகளிடம் இருந்து நல்ல ஒரு ஆதரவை எதிர்பார்க்கலாம். மேலும் உங்களுடைய கடின முயற்சியானது மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே கடினமாக உழைக்கிற ஆனால் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது, பண வரவானது வரமாட்டேங்குது, பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்படி எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது. கடந்த கால வேலைகள் இப்போது சிறந்த பலன்களை தரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பல பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகளுமே இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது. அவர்கள் எந்த பெரிய உடல்நல பிரச்சனையும் எதிர்கொள்ள மாட்டார்கள். மேலும் பல்வேறு பணிகளை வெற்றிகரமாக செய்வதில் உற்சாகமாக இருப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் குரு பகவான் சொந்த நட்சத்திரத்திற்கு செல்வதால பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 3 ராசிக்கார
ராசிக்காரர்கள்னு பார்த்தீங்கன்னா மேசராசி, கடகராசி, மீனராசி இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது நடக்க போகுது. சரியாக சொல்லணும்னா இன்னுமே 5 நாட்கள் தான் இருக்கு. 5 நாட்களுக்கு அப்புறமேட்டு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாகவே அமையக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.